அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாந்திரீகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தம்பன குடுவைன்னு ஒரு பிரயோக முறை இருக்குது, சரிங்களா? இந்த பிரயோக முறையுடைய மகிமையை பற்றியும் அதன்கள் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இதை பயன்படுத்தக்கூடிய முறையை பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த ஸ்தம்பன குடுவையை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் இப்போ தான் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை செல்வ செழிப்பான வளர்ச்சி பாதையை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் சரி, சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ சொந்த பந்த ரீதியாகவோ என்ன செஞ்சிருவாங்கன்னா, இல்லை தொழில் ரீதியாகவோ இல்லை உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரீதியாகவோ ஏகப்பட்ட எதிரிகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? எதிரிகள் உங்களுக்கு உருவாக ஆரம்பித்த பிறகு நேரடியாகவோ உங்களை தாக்க முடியலை அப்படின்னா எதிரிகள் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரிக ரீதியாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? மாந்திரிக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்வனை செய்கிறது, இந்த ஏவல் பண்ணுறது, உங்களுடைய தொழிலை முடக்கிறது, உங்களுக்கு கட்டு போடுறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை மாந்திரிக ரீதியாக என்ன செஞ்சுருவாங்கன்னா எதிரிகள் என்ன செஞ்சுருவாங்கன்னா உங்களுக்கு செயல்பட தொடங்கிடுவாங்க, சரிங்களா? ஏன்னா நேரடியாக மோத முடியல அப்படின்னா இந்த மாந்திரிகத்தை கையில் எடுத்து தான் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை எதிரிகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், பல பிரச்சனைகள், தொழில் என்ன செஞ்சிரும்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடும் இறங்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? நஷ்டங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏகப்பட்ட தடைகள், பிரச்சனைகள், தடங்கல்கள் இந்த மாதிரியெல்லாம் என்ன செஞ்சிரும்னா உருவாக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், கோவிலாக நம்ம போக ஆரம்பிப்போம். நிறைய மாந்திரிகர்களையும் நம்ம என்ன பார்க்க ஆரம்பிப்போம், சரிங்களா? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை சரி செய்யறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம பண்ண ஆரம்பிப்போம், சரிங்களா? இதை சரி செய்யறதுக்குள்ளேயுமே நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், சரிங்களா? ஒருத்தன் இந்த செய்வனை இந்த மாந்திரிகத்தில் பாதிப்பு அடைஞ்சிட்டேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷமாவது அவன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவன் கஷ்டப்பட்டிருப்பான், சரிங்களா? ஒரு சில பேர் இந்த மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்க ஒரு 10-15 வருஷம் அந்த மாந்திரிகத்தில் அவன் என்ன செஞ்சிருவான், ரொம்ப படாத பாடுபட்டிருப்பான், சரிங்களா? இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனைகள் பக்கத்தில் நம்மள்கிட்ட நெருங்காமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நம்மளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருவாங்கன்னா இந்த ஸ்தம்பன குடுவைகளை செஞ்சு வச்சுக்கிடுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஸ்தம்பன குடுவையை ஒரு நபர் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட செய்வனை எதிரிகள் செய்யக்கூடிய எந்த செய்வனையாக இருக்கட்டும், பில்லி, சூனியம், மாந்திரீக பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்மளுக்கு முடக்குறாங்க, நம்மளை அழிக்க நினைக்கிறாங்க, அப்படி இருந்தாலும் சரி இந்த ஸ்தம்பன குடுவையை ஒரு தடவை நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு எதிரிகளும் நம்மளுக்கு செய்வன இந்த மாதிரி பில்லி சூனியம் நம்மளை வளர விடாம தடுக்கிறதுக்கு எதிரிகள் செய்யக்கூடிய முடக்கம் எதுவுமே நம்ம பக்கத்துல நெருங்காம நம்மளை பாதுகாக்க முடியும், சரிங்களா? அதற்காகத்தான் அந்த காலகட்டங்களில் இந்த ஸ்தம்பன குடுவைகளை என்ன செஞ்சிருவாங்கன்னா மாந்திரீகர்கள் இதை பண்ணி வச்சிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா மாந்திரீகர்கள் இந்த போட்டி பொறாமைனால ஒரு மாந்திரிகர்கள்லாம் என்ன செஞ்சுக்கிடுவாங்கன்னா கட்டாயம் இதை பண்ணி வச்சுக்கிடுவாங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த போட்டி பொறாமைகளில் என்ன செய்வாங்கன்னா மாந்திரிகர்களை என்ன செய்வாங்கன்னா கட்டிடுவாங்க, அவங்களுடைய வணங்கக்கூடிய தெய்வத்தையோ அவங்களையோ கட்டிடுவாங்க. அதற்காக இந்த மாதிரி செய்வனை, இந்த மாதிரி ஏவல், இந்த மாதிரி பிரச்சனை பக்கத்தில் நெருங்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்தம்பன குடுவையை மாந்திரிகர்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஸ்தம்பன குடுவையை எதற்காக பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத எதிரிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து
நம்மளுடைய வளர்ச்சி என்ன செஞ்சுருக்காங்கன்னா தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? எதிரி கூடவே இருந்து நம்மளுக்கு குழி பறிச்சு, நம்மளுக்கு இந்த மாரி மாந்திரீக ரீதியாக நம்ம செயல்படும்போது, நம்மளுக்கு பல பிரச்சனைகளையும், தொழில்கள் ரீதியாக நம்ம வீழ்ச்சிகளும் இருக்கிறதுனால, இத பெரும்பாலான மக்கள்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனம் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்க, சரிங்களா? இப்பதான் புதுசா வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கு நிரந்தரமா இருக்கணும். எதிரிகள் எதுவுமே எங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்க இருக்கிறவங்களும் இது ஏகப்பட்ட பேர் இந்த ஸ்தம்பன குடுவையை நம்மள்ட்ட பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஸ்தம்பன குடுவைக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கு இத பத்தி புரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. இதோடைய மகிமை பத்தி. ஆனா, இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது மேல வந்து ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கையும், அளவு கடந்த ஒரு மரியாதையுமே இருக்கு இந்த ஸ்தம்பன குடுவைக்கு. இத பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் இந்த ஸ்தம்பன குடுவையை வெளிநாட்டுல உள்ளவங்க தான் இத பெரும்பாலும் இத தேர்ந்தெடுத்து பண்ணி வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா, இங்க உள்ளவங்களுக்கு ஏன் புரியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு அதில போடலாம் அப்படிங்கிறத நெனச்சு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது இந்த ஸ்தம்பன குடுவைனா எப்படி பண்றது? அது என்னது அப்படிங்கிறது அந்த முறைய நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா, அந்த நபர செய்வன, ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் வந்து பாதிப்படையக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய மனித உருவப்பாவை போல ஒரு மரக்கட்டையில ஒரு மனித உருவப்பாவை போல செஞ்சிரணும். ஆண்னா ஆண் பாவை போல செஞ்சு, பெண்ணுனா பெண் பாவை போல செஞ்சு, அந்த மனித உருவப்பாவையில தெய்வ ஆகர்ஷண எந்திரங்களையும், தெய்வ வசிய எந்திரங்களையும், தெய்வ கவச எந்திரங்களையும் அந்த பாவையில சுருட்டி பஞ்சவர்ண நூலால கட்டிருவாங்க. இப்படி அந்த எந்திரத்த அந்த பாவையில வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா, அந்த மனித உருவப்பாவையில யாருடைய சம்மந்தப்பட்ட பொருட்கள வச்சு அந்த எந்திரங்கள வச்சு கட்டுறோமோ, அப்படியே அந்த குடுவைக்குள்ள அந்த பாவைய வச்சு அதற்குண்டான ஆகர்ஷண மூலிகள், வசிய மூலிகைகள், ஸ்தம்பன மூலிகைகள் இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சுருவாங்கன்னா, அந்த குடுவைய கட்டிருவோம். இப்படி குடுவைய நம்ம கட்டும்போது, அந்த நபர சுத்தி நம்ம எந்திரங்கள் வச்சு கட்டிட்டோம், அந்த பாவையில கட்டிட்டோம் அப்படின்னா, அந்த நபருக்கு ஒரு கவசம் போல என்ன செஞ்சிரும்? கட்டுப்பட ஆரம்பிச்சிரும். அந்த கட்ட மீறி எந்த ஒரு துஷ்ட சக்தியும், செய்வனையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அவர நெருங்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த அருந்ததி படத்துல வந்து என்ன செஞ்சிருவாங்க, அதாவது ஒரு தீய சக்தினால ஒருத்தவன என்ன செஞ்சிருவாங்கன்னா, கொண்டு போய் அதாவது இப்போ ஒரு பிரேத, பேய், பிசாச என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஒரு சமாதிக்குள்ள வச்சு அடைச்சு தெய்வ மந்திரங்களையும், எந்திரங்களையும் அதுக்குள்ள வச்சு என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த துஷ்ட சக்திய கட்டிருவாங்க. கட்டி முடிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த கட்ட உடைச்சிட்டு அந்த துஷ்ட சக்தி வெளிய வர முடியாது அப்படிங்கிற மாரி, அதுக்கு உண்டான எந்திரங்களெல்லாம் வச்சு அந்த துஷ்ட சக்திய அந்த சமாதிக்குள்ளேயே வச்சு கட்டுப்படுத்திருவோம். இதே முறையில தான் என்ன செய்வோம்னா, நம்மளுடைய உருவப்பாவை போல செஞ்சு, அதுக்குண்டான எந்திரங்களையும், மந்திரங்களையும் வச்சு, கவச மந்திரங்களையும் வச்சு, மூலிகைகள வச்சு அந்த குடுவைய நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா, அந்த குடுவைக்குள்ள நம்மளுடைய ஆன்மா என்ன செஞ்சிரும், ஒரு கவசம் போல உருவாக ஆரம்பிச்சிரும். அந்த கவச கட்டுகள மீறி எந்த ஒரு மாந்திரிகராலையும் செய்வன பண்ண முடியாது. ஏவல் இந்த மாரி பிரச்சனைகள் நம்மள குடுக்க முடியாது. நம்மளுடைய வளர்ச்சி பாதையுமே தடுக்க முடியாது. சரிங்களா? இந்த மாரி இந்த கலியுகத்துல என்ன செய்றாங்கன்னா, இந்த மாரி தொழில் செய்யக்கூடியவங்க பூராமே அதேபோல வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய எல்லாருமே இத பண்ணி வச்சுக்கிருப்பாங்க. சரிங்களா? அதேபோல இந்த செய்வன, ஏவல்ல பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட இத செஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த துஷ்ட சக்தி எல்லாமே அதனால உள்ளக்க இருக்க முடியாது. உங்க உடல்ல இருக்க முடியாது. அடுத்த கணமே அது வெளிய ஓடி போயிரும். சரிங்களா? அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லானது நம்பர் 1 பவர்ஃபுல்லான குடுவை அப்படின்னா, இந்த பந்தன குடுவை தான். சரிங்களா? இந்த பந்தன குடுவைய பற்றி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சுருக்கமா சொல்லியிருக்கேன். இந்த பந்தன குடுவைய வச்சு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம். சரிங்களா? தெய்வத்த வந்து நம்ம வசியம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது 48 நாள். அதுக்குண்டான வசியம் பண்ணுன 48 நாள் பூஜை பண்ணி அந்த வசியம் பண்ணக்கூடிய அந்த எந்திரத்த அந்த பாவையில நம்ம சொருகி வச்சோம்னா, நம்மளுக்கு தெய்வம் நேராகவே நம்மளுக்கு வசியமாயிரும். அதேபோல மகாலட்சுமி எந்திரங்கள நம்ம பிரதிஷ்டை பண்ணி அந்த பாவையில நம்ம சொருகி வச்சோம்னாலும், அவனுக்கு செல்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூராமே அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இது மாரி ஏகப்பட்ட வழிகள்ல மாந்திரீக ரீதியாக நம்மளால செய்ய முடியும்.
சரிங்களா? இந்த குடுவை வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறலாம், குடுவையை நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா யாரும் கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, நான் பதில் அளிக்கிறேன். தயவுசெய்து யாரும் கால் பண்ண வேண்டாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.